தமிழகம் முழுவதும் பஞ்சு மிட்டாயானது தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே பொதுநல மருத்துவர் பூபத் ஜான் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம் சார். பஞ்சு மிட்டாயானது வேதி நச்சுப் பொருட்கள் சேர்க்கப்பட்டிருன்னு சொல்லி தமிழக அரசு முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து மக்கள் எந்த விதமான உடல் உபாதைகளுக்கு உள்ளாவாங்க சார்? இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பொருட்கள் எல்லாமே வியாபாரமாக்கப்பட்டிருக்கு. வணிகமயம் அதிகமாக இருக்குது. அப்போ வணிகமயமாக ஆக்கப்படும் பொழுது என்ன ஆகுது, வியாபார உக்திக்காக நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க. என்னென்னமெல்லாம் செய்கிறாங்களோ வியாபார உக்திக்காக. குறிப்பாக பஞ்சு மிட்டாய் பாருங்கள். இப்போ பஞ்சு மிட்டாய் பிங்க் கலரில் இருக்குது. முன்னாடியெல்லாம் கிராமத்தில் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது லைட்டாக இருக்கும், ரொம்ப பிங்க் கலர் இருக்காது. இப்போ ஈவன் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தால் கூட அந்த பஞ்சு மிட்டாய் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்குது. அதை கவர்மெண்ட் எடுத்து பரிசோதனை பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் தொழிற்சாலைகளை உபயோகப்படுத்தக்கூடிய டை, அந்த டை அதில் கலக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டை பேர் ரோடமைன் அப்படிங்கிற ஒரு டை. அந்த ரோடமைன் அப்படிங்கிற டை என்னென்னா, தண்ணிக்குள்ளே போட்டாவே அது அப்படியே மிளிரும். எப்படி இரவு நேரங்களில் நம்ம வெஹிக்கிளில் போகும்போது ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அந்த மிளறக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் அது நம்ம பண்ணுறோமோ, ஒரு பெயிண்ட்டு நல்ல பளிச்சுன்னு அடிக்கக்கூடிய பெயிண்ட்டுகள் இருக்கோ, அது போன்ற ஒரு கேரக்டர் உடைய தான் அந்த ரோடமைன் அப்படிங்கிற ஒரு சாயம், ஒரு டை. அது அந்த டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தொழிற்சாலைகளில் குறிப்பாக பேப்பர் இண்டஸ்ட்ரி, இல்லைனா தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், இல்லை அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி சாயப்பட்டறைகள், இது போன்ற இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ரோடமைன் அப்படிங்கிற டை. அந்த டை பிங்க் கலராகவும் இருக்கும், இல்லைன்னா ஒரு ஊதா கலரில் கூட வரும். நல்ல பிங்க் கலர், மெஜெண்டா கலரில் கூட அந்த டை வருது. ஆக உணவுப் பொருள்களில் எது கண்ணை கவருவதைப் போல ஒரு கவர்ச்சியாக எந்த பொருள் இருந்தாலும் அது உடம்புக்கு ஆபத்து தான். சார், இப்போ பஞ்சு மிட்டாய் சொன்னாலே நம்ம குழந்தைங்க தான் விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா நோய்களும் இருக்கட்டும், ஆனால் குழந்தைகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த நோய் அவங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்டு தாக்கும். ஏன்னா பஞ்சு மிட்டாய் அவங்க தான் விரும்பி அதிகமாக சாப்பிட்றாங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ இது எப்படின்னா, இந்த கெமிக்கல் உடனடியாக இப்போ ஒரு கெமிக்கல் 100 கிராம் சாப்பிட்றாங்க, 200 கிராம் சாப்பிட்டாங்கன்னா உடனே நம்மளுக்கு எஃபெக்டை காமிச்சிரும். ஆனால் பஞ்சு மிட்டாயெல்லாம் அப்படி அந்த அளவுக்கு கெமிக்கல் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறாங்க, அந்த கலருக்காக கலக்கிறாங்க. அப்போ அந்த கலருக்காக கலக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல படிஞ்சு ஒரு சில குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, 1 வருடமோ 4 வருடமோ 5 வருடமோ அதற்கு பிறகு தான் அதனுடைய ஆபத்துகள் எல்லாம் வெளியே வருது. இது லாங் டேர்ம் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்னா அதிகப்படியான கலக்கும் போது இம்மீடியட்டாக தெரிஞ்சிடும். வயிறு வாந்தி வந்துடும், பேதி வந்துடும், பசி எடுக்காது, ஜீரணமாகாது, கல்லீரல் இருக்கக்கூடிய வயிறு வலி வந்துட்டுருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் கலக்கக்கூடிய அளவு கொஞ்சம் அளவு இருக்கிறதுனால நீண்ட நாளாக அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, உடம்புல பாதிப்பு ஏற்பட்டு அது புற்றுநோயை உண்டு பண்ணுது. இந்த பஞ்சு மிட்டாய் தவிர்த்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த விரைவு உணவகம் எல்லாம் கலர்களாக நிறைய இறைச்சியாகட்டும் நிறைய உணவு கலர்ஃபுல்லாக வைக்கிறாங்க. ஸோ எது போன்ற உணவுகளை பொதுமக்கள் தவிர்க்கணும், இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். குறிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட்டில் நிறையா இப்போ வியாபார உக்திக்காக நிறைய கெமிக்கல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வாங்கக்கூடிய சிக்கனாக இருக்கட்டும், மற்ற மட்டனு, மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, விற்காத சிக்கனை, மட்டனாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணுங்க, கெமிக்கல் எல்லாம் போட்டு வச்சு அதை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை சமைச்சு கொடுக்குறாங்க. ரெண்டாவது 2 நாள் கழித்து கூட கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா, அது தக்க சமயத்தில் அது பாதுகாக்கப்படுறதில்ல. ஒரு டீப் ஃப்ரீசர்லேயோ இல்லை ஐஸ்லேயோ போட்டு அது பாதுகாக்கப்படாதனால அதிலிருந்து கெமிக்கல் அதில் கிருமிகள் வளர்ந்து அது பெரிய உபாதைகள் வருது, கஷ்டங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய உணவுப் பொருட்கள் பாருங்கள், ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி இல்லைனா 6 மாதத்துக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய ஒரு அசைவ உணவு, ஒரு மட்டனாக இருக்கட்டும், மற்ற சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், அதை டின்னில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அந்த மாதிரி டின்னில் போட்டு அடைச்சி வச்சது அந்த மாதிரி டின்டு ஃபுட்டு உடம்புக்கு கெடுதி தான். ஏன்னா அதெல்லாம் கெமிக்கல் தான் போட்டு அதை பாதுகாக்கிறாங்க. அதாவது நீண்ட நாளாக அதில் கிருமிகள் வளராமல் இருக்கிறதுக்கும், ஃபங்கஸ் என்கிற பூஞ்சைகள் வளராமல் இருப்பதற்கும் சில கெமிக்கல் போட்டு அதை பாதுகாக்கிறாங்க. அந்த கெமிக்கல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. நீண்ட நாட்களாக அதை சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரும், பெருங்குடலில் புற்றுநோய் வருதுன்னு ஆராய்ச்சியில் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. நிறைய படம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அஜினோமோட்டோ, அது போன்ற அதிகப்படியான சாப்பிடும் பொழுது குடல் உபாதைகள் வருகிறது, புற்றுநோய்கள் வருகிறது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமான நிறைய கருத்துக்களும் நம்ம வெளியே இருக்குது. ஆதலால் உணவுப் பொருளில் பொதுவாகவே அப்பப்போ சமைச்சு ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருளை தான் சாப்பிடணுங்க. அது ரொம்ப முக்கியம்.
ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய கண்களை கவர்ற மாதிரி கலரான உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கேஸ் ட்ரபிள் வரும், பிரச்சனை வரும், ஜீரணம் இல்லாமல் இருக்கும், வயிற்று ப்ராப்ளம் வரும், வயிறு ஊதிக்கும், இது போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வரும். ஆக பொதுமக்கள் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய நல்ல கடைகளை தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் சாப்பிடணும். அதே சமயத்தில் கண்ணை கவர்ற மாதிரி கலராக இருக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். எந்த கலரான ஃபுட்டையாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி சார். பஞ்சு மிட்டாய் போன்ற நிறமேற்றிய உணவு வகைகளை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என பொதுநல மருத்துவர் பூபதி ஜான் அவர்கள் தெரிவித்துள்ளார்.